மதுரவாயல் தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு மதுரவாயல் தொகுதியில் வந்து கணபதி அவர்கள் ஜெயிப்பார். அதாவது ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்று கணபதி அவர்கள்தான் பெருவாரியான ஓட்டு வாங்கி முன்னிலையில் வருவார். எங்களுக்கு கணபதி அண்ணா தான் ஜெயிப்பார். காரம்பாக்கம் கணபதி அண்ணா தான் ஜெயிப்பார். முன்னாள் அமைச்சருக்கு தான், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின். டிஎம்கே தான். டிஎம்கே வரும் தானே. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியே தான். கணபதி தான் வருவார். கணபதி தான் நிற்கிறாரு. ரேவந்த் சரண். ஸ்டாலின் ஜெயிப்பாரு என்பதே. ஆனால் மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்கின்றார்கள். மக்களுக்கு நல்லையை செய்கிறாங்க. அதனால் நல்லா இருக்கும் ஆட்சி. அதேபோல் ஸ்டாலின் ஆட்சி மிகவும் நல்ல ஆட்சியாக அமையும். ஆகவே மக்கள் அனைவரும் விரும்பி ஆதரிக்கிறார்கள். ஆகவே நம்ம ஸ்டாலின் ஆட்சி மிகவும் சிறந்த ஆட்சியாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். நடக்கும். டிஎம்கே தான் வருது. டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மக்கள் பெண்கள் அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எதனாலன்னா முதல்வர் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது மூலயமா பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, டிஎம்கே தான் வரணும், திமுக தான் வரணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீடு வீடாக நாங்கள் போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஓட்டு உரிமையை நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு ஆண்கள் வெளியே நின்று தான் கேட்டு தட்ட முடியும். பெண்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை கிடையாது. உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள போய் அடுப்பாங்கடை இருந்தால் கூட நாங்கள் போய் அவங்கள சந்திப்போம். சந்தித்து அவங்கள என்னன்றதை வெளியே கொண்டு வந்து நாங்கள் இந்தமாதிரி டிஎம்கேலேருந்து வந்திருக்கோம், திமுகலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, திமுகவுக்கு ஆதரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க உடனே கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க ஓட்டு, ஏன்னா எங்களுக்கு யாருங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்க போகிறது, அதனால் எங்களுக்கு முதல்ல எங்கள் கூட போகிறது அண்ணன் தம்பிங்களா அக்கா யாருமே எங்களுக்கு கொடுக்கல. இது திமுக ஸ்டாலின் கொடுத்ததுனால சிஎம் அவருக்காக நாங்கள் வாய்ப்பு கொடுப்போன்றதுனால மீண்டும் அவர் வரட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் எதிர்பார்த்து அந்த பதில் ஆன்சரை அங்கே முன்வைத்து நாங்கள் கொண்டு வரோம். 2.0 வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வரோம். ஏன்னா தொகுதி மக்களுக்காக ஒரு போன வாட்டி ஒரு 5 வருஷமாக அவர் ஆட்சியில் இருக்கார். நல்லா தான் செய்கிறாரு. நிறைய இது ஒரு ஏரி இது தண்ணி பிரச்சனைலேருந்து, காமன் சொல் எழுப்புலேருந்து, பூங்கா அமைக்கிறதுலேருந்து, கழிவு நீர்கள் போர்லாம் முன்னாடி ஆட்சியில் ஒரு 5 வருஷம் இருந்தாங்க, எதுவுமே பண்ணல. இவர் வந்தார், ஒரு பூங்கா ஒரு ராமச்சந்திரா பக்கத்தில் வந்து ஒரு 16 ஏக்கர் செலவில் வந்து கிரவுண்டில் வந்து ஏரியில் வந்து ஒரு பார்க் ஒன்று அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் இந்த போர் ரவுண்டானா பக்கத்தில் பொதுமக்கள் வந்து எங்கே இந்த போருன்றது பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஏரியா. போர் தெரியாது, எங்கே இருக்க சென்னையில் இருக்கவங்களும் சரி, ஊரில் இருக்கவங்களும் சரி, போருன்ற ஏரியா தெரியாமல் இருக்காது. ஏன்னா அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க போய் ஆகணும். அப்படிப்பட்ட போர் ஏரியாவில் சென்ட்ரலில் பெண்கள் முக்கியமாக மகளிர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கழிவுநீர் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சிரமம், அதை விட்டு டிஸ்டன்ஸ் வராங்க. ஆனால் அது முக்கியமாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இந்த கழிப்பறையெல்லாம் கட்டி அவங்களுக்கு மகளிருக்கு ரொம்ப வந்து சிறப்பாக இது பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த பூங்காக்கள் அமைச்சிருக்காரு. பூங்காக்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவல நிலையில் இருந்தது. ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒருத்தர் பெஞ்சமின் ஒன்று இருந்தார். பூங்காக்கள்லாம் ரொம்ப சரிவர அமைக்காமல் இப்போ நிறைய வந்து புதுப்பிச்சு நிறைய பூங்காக்கள் நிறைய புதுப்பிச்சு, அப்புறம் விளையாட்டு திடல்கள் மகளிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆண்களுக்கு தான் வந்து உடற்பயிற்சி கூட அமைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சட்டமன்ற உரிமை இவர் வந்திருக்குது, பெண்களுக்கு கூட வந்து உடற்பயிற்சி கூட இன்னும் நிறைய திட்டங்களை இவர் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் விளையாட்டுத்துறைக்கு வந்து நிறைய இப்போ எங்கள் தெரிஞ்ச பசங்களாம் வந்து விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. அதுக்கு அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறதால இப்போ மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விளையாட்டுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய போட்டிகளாக நடத்தி அதுக்கு அந்த தனியாக ஸ்பெஷல் கவனம் கொடுத்துறாரு. மேலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் நிதி கொடுக்குற அந்த 3 கோடியை நம்ம கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த நிதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்விக்கு சேர் வாங்கி கொடுக்கறதுக்கும் அந்த இது கட்டுறது கழிப்பறையெல்லாம் எதுவுமே கிடையாது. போனீங்கன்னா இந்த ஆண்கள் மேல்நிலைகள் போரூரில் இருக்குது, அங்கெல்லாம் போனீங்கன்னா துர்நாற்றம் அடிக்கும். ஆனால் ஒரு வாட்டி நம்ம கேள்விப்பட்டேன், அங்கே போட்டோடனே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குன்னு பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணார், உடனே வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள்ட்டு அவங்கள பிடிச்சி இந்த கழிப்பறையில் கட்டணும், கிளாஸ் கட்டணும். இப்போ போய் பாருங்கள், இப்போ ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த பார்த்துங்க அந்த ஸ்கூல் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக கொண்டு வந்திருக்காங்க. பசங்க ஷூஸ் போடுறாங்க, முடி வெட்டுறாங்க. ஒரு அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கனாலே ஒரு கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி நிறைய பேசுவாங்க.
ஆனால் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. நீங்களே கூட நேரில் கூட பார்க்கலாம். ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நிகராக போய் கிளாஸ் ரூம்ஸு, பசங்களோட டீசென்சி பக்கம் ஒரு ஹெட்மிஸ்டர் சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க அவ்வளோ தூரம். அதே மாதிரி அந்த பசங்க பார்த்தீங்கன்னா மாநில லெவலில் வந்து நிறைய வந்து ஸ்டேட்டில் ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குதுங்க. அதனால ஆமாம் ஆமாம் ஆமாம். நன்றி. உங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்காதா? வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல, மக்கள் எந்தளவுக்கு ஓட்டு போலிங் நடக்கும்னு தெரியாது. 80% தான் அவருக்கு தான் வாய்ப்பு. பிலோ 80ன்னா மற்றபடி வாய்ப்பை நம்ம திங்க் பண்ண வேண்டியது. நன்றி. இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து இது மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது கட்சிகளை பொறுத்த மாத்திரத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் வந்து பல வகையான பிரிவுகள் பிரச்சனைகள் இருக்குது. இந்த நிலையில் பொறுத்த என்னை பொறுத்த மாத்திரத்தில் உண்மையும் மொத்தமாக பாடப்படுறதுன்னா டிஎம்கே தான். ஏன்னா மத சார்பற்றது, ஜாதி அடிப்படையில்லாது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பார்க்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் டிஎம்கே மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து சுயநலம் சார்ந்தது. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்ற எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனால் டிஎம்கே பொறுத்தல வந்து சமய ரீதியான கட்சி அல்ல, அது சமத்துவத்தை ஏற்படுத்துகிற நல்ல கட்சி. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு அது வர்றதுக்கு 100% வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே. ஓகே, தேங்க்யூ. டிஎம்கே வரும் நினைக்கிறீங்களா? 5 வருஷமா அவங்க எல்லாமே கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? ஓரளவுக்கு நிறுத்தியிருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். 5 வருஷமா திமுக இருந்தாங்கல்ல, அவங்க எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. அவங்க பள்ளம் தோண்டி விட்டு முழுசாக ஒன்றும் முடிக்கல, ரோடெலாம் கொஞ்சம் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. ஆனால் எடப்பாடி வந்து இன்னும் நல்லா பண்ணுவார்னு எனக்கு ஒரு இது. ஓகேவா? எதனால சொல்றீங்க? டிஎம்கேனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசா வரவங்களுக்குலாம் வாய்ப்பு தர விரும்பலையா? ஓட்டு விழுவோம், ஆனால் அதிகமாக வாங்க வந்து டிஎம்கே தான் வாங்குவாங்க. டிஎம்கே சொல்றீங்களா? இப்போ விஜய் அந்த அவங்களுக்குலாம் வாய்ப்பு தர முடியுமா? சீமானுக்குலாம்? நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே இவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவர் தான் வைக்கிறாரு. எப்பவுமே டிஎம்கே தான். வீட்டுக்காரர் இருக்கும்போதுலேருந்து டிஎம்கே தான், இப்பவும் டிஎம்கே தான். புது வேட்பாளர் இளைஞர் நிறைய அவருடைய பைட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஏற்கனவே இந்த 2 எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு, கணபதியும் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. புதியவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அதாவது காசுக்கு ஆசைப்படாத ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த சிறப்பாக இருக்கும். நிறைய செய்கிறது வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஜெயிக்கணும். 8000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவரோட பையனோட அதிர்ஷ்டத்துக்காக அவர் தான் ஜெயிப்பாரு. இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஜெயிப்பாரு, அடுத்தவங்களுக்கு இல்லை. புதுசா வரவங்களுக்குலாம் வாய்ப்பு தர மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. விஜய் கொடுக்கலாம்ல ஒரு இல்லை இந்த வருஷம் அவர் தான். இந்த வருஷம் ஸ்டாலின் தான். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். சரிங்களா? அவங்க எங்களை நம்பி நிறைய செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நன்றி கடன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன ஆகட்டும். சரி, நன்றி. ஏன் திமுக அவர் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் இந்த இடத்துக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு, அதனால அவர் தான் வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம்.